ஒரு நேர்மையான கேள்வி. நீங்க தினமும் உழைக்கிறீர்கள், ஆனா வாழ்க்கையில் பெரிய மாற்றம் தெரியலையா? நீங்க ஆனஸ்ட், ஹார்ட் ஒர்க்கிங், ஆனா வெற்றி எப்போதும் இன்னொருவரை தேடி போகிறதா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகதான். ஏனெனில் வாழ்க்கையில் உழைப்பு மட்டும் போதாது, ஸ்ட்ராட்டஜி வேணும், சிந்தனை வேணும், அறிவு வேணும். சாணக்கியர் சொன்ன 12 அறிவு அடையாளங்களில் குறைந்தது 7 இருந்தாலே ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பித்து விடுவான். இது மோட்டிவேஷன் அல்ல, இது லைஃப் ஸ்ட்ராட்டஜி மேனுவல். ஒரு குருகுலம், 4 சிஷ்யர்கள் வாதம். புத்திசாலி யார்? ஒருவன் சொன்னான், அதிகம் படித்தவன் புத்திசாலி. மற்றொருவன், பணக்காரன் புத்திசாலி. மூன்றாவது, வெற்றி பெற்றவன் புத்திசாலி. அவர்கள் சாணக்கியரை சந்தித்தார்கள். சாணக்கியர் சிரித்தார். வெற்றி பெற்றவன் புத்திசாலி இல்லை, புத்திசாலிதான் வெற்றி பெறுவான். அவர் 12 குணங்களை சொல்ல ஆரம்பித்தார். முதல் குணம், புத்திசாலி தனது ரகசியங்களை எல்லோரிடமும் சொல்ல மாட்டான். ஏன் தெரியுமா? இன்று நண்பன், நாளை போட்டியாளர். வீக் பீப்புள் ஓவர் ஷேர், ஸ்ட்ராங் பீப்புள் அப்சர்வ். நீங்க எல்லோரிடமும் ஃபியூச்சர் பிளான் சொல்லிறீங்களா? அப்படின்னா எனர்ஜி லீக் ஆகுது. சைலண்ட் ப்ராக்ரஸ் தான் ரியல் ப்ராக்ரஸ். இரண்டாவது, புத்திசாலி வேலை முடிந்த பிறகுதான் பேசுவான். முடிக்காத திட்டம் வெளியே போனவுடன் அது டார்கெட் ஆகும், கேலி வரும், நெகட்டிவ் அட்வைஸ் வரும், கம்பாரிசன் வரும். அவன் அமைதியாக உழைப்பான், ரிசல்ட் தான் பேசும். மூன்றாவது, கோபத்தில் முடிவெடுக்க மாட்டான். ஒரு நிமிஷ கோபம் பல வருட உழைப்பை அழிக்க முடியும். ரியாக்ஷன் வேகமானது, ரெஸ்பான்ஸ் புத்திசாலித்தனம். புத்திசாலி பாஸ் பண்ணுவான். நான்காவது, அவன் அதிகம் கேட்பான், குறைவாக பேசுவான். மோஸ்ட் பீப்புள் லிசன் டு ரிப்ளை, இன்டெலிஜென்ட் பீப்புள் லிசன் டு அண்டர்ஸ்டாண்ட். மனிதர்கள் பேசும்போது அவர்களின் இன்செக்யூரிட்டி, பயம், ஆசை வெளிவரும். கேட்பது பவர். ஐந்தாவது, தவறை ஒப்புக்கொள்வான். நான் தவறு செய்தேன். இந்த ஒரு வாக்கியம் ஒரு மனிதனின் லெவல் காட்டும். ஈகோ growth-ஐ கொல்லும். தவறை ஏற்றுக்கொள்பவன் அப்கிரேட் ஆகுவான். இப்போ ஒரு ஆனஸ்ட் செல்ஃப் செக். இந்த 5 குணங்களில் உங்களிடம் எத்தனை இருக்கு? கமெண்ட்ல எண் மட்டும் டைப் பண்ணுங்க. ஆனா இப்போதான் பவர்ஃபுல் ட்ரேட்ஸ் ஆரம்பிக்குது. அடுத்த 7 குணங்கள் உங்கள் வாழ்க்கையை ஃபுல் ஷிஃப்ட் பண்ணும். நாம் பார்த்த 5 குணங்கள் ஃபவுண்டேஷன். இப்போ கேம் சேஞ்சர் ட்ரேட்ஸ். ஆறாவது, புத்திசாலி நேரத்தை மதிப்பான். டைம் இன்விசிபிள் கரன்சி. ஸ்க்ரோல் பண்ற நேரம் உங்க ஃபியூச்சர் கிட்ட இருந்து பாரோ பண்றது. முட்டாள் பிஸி, புத்திசாலி ப்ரொடக்டிவ். அவன் டைம் பிளாக் பண்ணுவான், பிரையாரிட்டி செட் பண்ணுவான். ஏழாவது, ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் அதன் விளைவு யோசிப்பான். இமீடியட் பிளஷர் வேண்டாம், லாங் டர்ம் இம்பாக்ட் பார்ப்பான். அவசரம் மூடத்தனம், முன்னோக்கி சிந்தனை புத்திசாலித்தனம். எட்டாவது, பேராசை அவனை கண்ட்ரோல் பண்ணாது. ஃபாஸ்ட் சக்சஸ் ட்ராப் அவனுக்கு தெரியுமே. ஷார்ட்கட் வேகமானது, ஆனா ஸ்டேபிள் இல்லை. அவன் லாங் கேம் ஆடுவான். ஒன்பதாவது, மனிதர்களை வாசிப்பான். ஃபேஸ் வேல்யூ நம்ப மாட்டான், கன்சிஸ்டன்சி கவனிப்பான், பாடி லாங்குவேஜ் கவனிப்பான், எனர்ஜி ஷிஃப்ட் கவனிப்பான். ட்ரஸ்ட் ஸ்லோலி, டிட்டாச் குவிக்லி. பத்தாவது, தேவையற்ற வாதத்தில் ஈடுபட மாட்டான். ஆர்குமெண்ட் வின் பண்ணினாலும் எனர்ஜி லூஸ் ஆகலாம். அவன் பேட்டில் சூஸ் பண்ணுவான். 11வது, தினமும் கற்றுக்கொள்வான். லேர்னிங் ஸ்டாப் ஆனா growth ஸ்டாப். புக்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், ஃபெயிலியர். எவ்ரிடே 1% இம்ப்ரூவ் பண்ணுங்க. காம்பவுண்ட் growth அன்ஸ்டாப்பபிள். 12வது, ஒருபோதும் கைவிட மாட்டான். ஃபெயிலியர் முடிவு இல்லை, ஃபீட்பேக். குவிட்டர்ஸ் மோட்டிவேஷனுக்காக காத்திருப்பார்கள். வின்னர்ஸ் டிசிப்ளின் பில்ட் பண்ணுவார்கள். கன்சிஸ்டன்சி இன்டென்சிட்டி விட பவர்ஃபுல். நண்பர்களே, புத்திசாலித்தனம் ஐக்யூ அல்ல, அது வாழ்க்கையை எப்படி அணுகுறீங்கன்னு தீர்மானிக்கும் மனநிலை. இந்த 12 குணங்களில் 7 இருந்தா நீங்க ஆல்ரெடி அஹெட். இல்லையா? இன்று முதல் ஒரு குணம் பிராக்டிஸ் பண்ணுங்க. 30 நாட்கள் லைஃப் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க. காமெண்ட்ல ஸ்ட்ராட்டஜி மோட் ஆன் எழுதுங்க. உங்க ஃபியூச்சர் செல்ஃப்காக இந்த வீடியோ சேவ் பண்ணுங்க. உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மனிதர்களின் மனதை புரிந்து கொண்டு வெற்றி பெறும் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்கலாம். அன்டில் தென், சைலண்டா வளருங்கள், ஸ்மார்ட்டா வெல்லுங்கள்.